இங்க ஒவ்வொரு முறையும் சாமி எடுத்து சாமியை கும்பிடக்கூடாது. சேற்றில் கால வைத்த விவசாயிகள் அவர்களால் தான் நாங்கள் சோத்தில் கை வைக்கிறோம்னு கடவுளை விட பெரியவங்க விவசாயி, அவங்களதான் வணங்கணுமா, கடவுளை வணங்க கூடாது. புரியுதுங்களா? சாப்பிட்டு வர கம்பெனிக்கு சாப்பிட்டு தான் போனோம். நாங்க வென்றுட்டோம். ஏற்கனவே ஒரு பேட்டியில சொல்றேன், வென்றுட்டோம். அதாவது எங்களுடைய அரசியல் எப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களோட வாக்க வாங்கி சம்பாதிக்கல, சாதிக்கிறதுக்கு தான். இன்னைக்கு ஒரு தண்ணி கேன் குடிக்கணும் கூட ஆளுக்கு 10 ரூபா தான் போட்டு குடிக்கணும். வேணா வந்து பாருங்க, மக்களை வச்சு பிழைக்க இல்ல. எப்படி இப்ப எல்லாருமே கேக்குறாங்க. ஒரே விஷயம் சொல்றேன், ஊழல் அப்படின்றது என்ன தெரியுமா? அதிகாரம் ஊழலின் அஸ்திவாரம். முழுமையான அதிகாரம் அந்த ஊழலின் மாட மாளிகை. அதிகாரத்தில் அமர்த்துவது யாருன்னு மக்கள் தான் முடிவு பண்ணணும். என்ன சொல்றேன், ஒரு மனுஷனால ஒரு மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷின் வாங்க முடியாதா? 5 ரூபா கொடுத்து பேருந்துல போவதில் உங்களை அவ்வளவு நிலைக்கு தள்ளி வச்சுக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, நாங்களா கேட்டோம் பஸ்ன்றாங்க. அப்புறம் இன்னொரு மந்திரி சொல்றாரு ஓச்சின்றாரு. எல்லாரையும் கையேந்த வச்சு ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வெளிநாட்டில் அன்னைக்கு பாட்டினாங்க. சரியா? அட்சன் தயிர், திருமலா பால் ஆந்திரால இருந்து வருது. ஒரு தயிர் ஒரு பாலுக்கே நீங்க ஆந்திரா கிட்ட கையேந்துறீங்க. உலகிலேயே வெயில் பனி மித வெயில் உள்ள சீதோஷ்ணம் இங்கதான். பேசும்போது இங்க கவனி தம்பி, அதனால தான் எங்க அண்ணன் மேடை மேல உட்கார வைக்கிறது இல்ல. இதெல்லாம் பேசுறது எப்படின்னா, அதான் சொல்றேன், வள்ளுவரோட மறு உருவமே எங்க அண்ணன் தான். நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கிறோம். சொல்றது புரியுதா? இன்னைக்கு